ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மேக்ஸ் சம்மு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, எந்த எண் கேள்விக்குறிக்கு பதிலாக மாற்ற வேண்டும். அதாவது இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா 9 ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்து அதில் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இடத்துல மட்டும் நம்பர் கொடுக்காம கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், அந்த கொஷின் மார்க்கில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஷின் மார்க் இருக்குது, இங்கேயும் கொஷின் மார்க் இருக்குது. ஆனால் இந்த சென்டரில் கொஷின் மார்க்கே இல்லை, 3 இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த மெத்தடில் ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கூட்டினா இது வருதா, இல்லை இதையும் மைனஸ் பண்ணால் இது வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 × 9, அதாவது 4 9s are 36. 36 4 × 9 36. அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் இது வருதுங்களா. அப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும்ல, அதே தான். 3 × 6 = 18. இப்படி இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இது மேலேயும் கீழேயும் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 2s are 16. ஓகேங்களா. அப்போ 1 6 are 6. பார்த்தீங்களா, இங்கே 6 வந்துடுச்சு. அப்போ இதுதான் இங்கே என்ன ஆன்சர், இங்கே 16 தான் இங்கே வரணும். ஒரு டைம் கண்டுபிடிச்சாலே போதும். அது அப்போ இங்கே நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு டைம். இப்போ 7 4s are 28. அப்போது 2 8s are 16. இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக 16 தான் வரணும். அப்போது இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 16 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.